அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் மக்கான் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ புரட்டாசி பிறந்தாச்சு, சரஸ்வதி பூஜைக்காண்டி நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு உள்ள ஸ்வீட் வந்து இன்றைக்கி இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்க பொருள்லாம் வறுத்துக்கலாம். இப்போ 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு முழுசாக எடுத்துக்கிட்டேன், அதை வறுத்துக்குவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுபட்டுருச்சு, கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சு. இந்த 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் பொன்னிறமாக. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஐம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக இருக்கும், இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 50 கிராம் போல் எள்ளு வச்சுருக்கோம், அதையும் பொரிச்சுக்கலாம். எள்ளு பொரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாதாம் வந்து 25 கிராம், இதையும் வறுத்துக்கலாம். 25 கிராம் அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம். இதையும் வறுபட்டுருச்சு, நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு வருங்க, ஒரு 2 நிமிஷம் போல் வரணும். இப்போ இப்படிங்கும்போது நுணுங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கதை பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தையும் பாசிப்பருப்பையும் பொடி பண்ணிப்போம். இந்த அளவுக்கு ரொம்பவும் நைஸாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குறைப்போம் இருந்தால் போதும். எண்ணெய் பொடி பண்ணிப்போம். எண்ணெய் இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு, இதையும் இப்போது பாதாமும் முந்திரியும் பொடி பண்ணிப்போம். பாதாம் முந்திரி பொடி பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருக்கோம், அதையும் பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப நைஸ் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஒரு 1/4 கிலோ போல் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு கப் வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இனிப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கப் போல் தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ஈரப்பசம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியோடு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் உருகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், எதாக போட முடியாமல்.
எல்லாமே நல்லா கலந்தாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டாச்சு. கை எந்த அளவுக்கு சூடு பொறுக்கிறதுக்கு நம்மளால் தாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா உடையாமல் வந்துடும். நம்ம கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க லட்டில் இரும்பு சத்து, அயன் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது. நம்ம நவராத்திரி அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நல்லா சத்தாகவும் அமையும். இந்த மாதிரி நீங்களும் நவராத்திரி சமயத்தில் சாமி கும்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம மக்கானை வச்சு சுவையான லட்டு செஞ்சுட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் அமைக்காத தூக்கி மாதிரி கிடைக்கிறேன். ரொம்ப நன்றி.